சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் கந்தசாமியை ஆதரித்து கட்சியின் நிறுவன தலைவர் ஜே அக்னி செல்வராஜ் பொதுமக்களிடையே தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் நாடாளும் மக்கள் கட்சியின் சார்பில் வேட்பாளர் கந்தசாமி ஆட்டோ சின்னத்தில் போட்டியிடுகிறார். இவரை ஆதரித்து நாடாளும் மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் ஜே அக்னி செல்வராஜ் உள்ளிட்ட கட்சியின் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு ஈரோடு மக்களிடம் ஆட்டோ சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். அப்போது ஆட்டோ சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளர் கந்தசாமிக்கு ஈரோடு மக்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்தால் பொதுமக்களுக்கான அனைத்து நலத்திட்ட உதவிகளையும் செய்து தருவோம் என்றும் மக்களின் கோரிக்கைகளை உடனுக்குடன் நிறைவேற்றுவோம் என்றும் தெரிவித்தனர். எனவே ஆட்டோ சின்னத்திற்கு வாக்களித்து கந்தசாமியை வெற்றியடைய செய்யுங்கள் என நாடாளும் மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் ஜே அக்னி செல்வராஜ் பொதுமக்களிடையே கேட்டுக்கொண்டார். இதில் நாடாளும் கட்சியின் மாநில அமைப்பாளர் பாலகுமார், மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சார்லஸ் பேரின்பம், மகளிர் அணி செல்வி சரண்யா, இளைஞர் அணி அமைப்பாளர்கள் சங்கர் உட்பட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு நாடாளும் மக்கள் கட்சியின் வேட்பாளர் கந்தசாமிக்கு தீவிரமாக வாக்கு சேகரித்தனர். நாடாளு மக்கள் கட்சி சார்பாக எங்களின் நாடாளு மக்கள் கட்சியின் மாநில தொழிலாளர் அணி தலைவரும் ஈரோடு தெற்கு மாவட்ட செயலாளருமான மா கந்தசாமி அவர்கள் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலிலே போட்டியிடுகிறார். தேர்தல் ஆணையம் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சின்னம் ஆட்டோ ரிக்ஷா. தற்பொழுது ஈரோடு கிழக்கு தொகுதி முழுவதும் நாங்கள் பிரச்சாரம் செய்து வருகிறோம். அதாவது ஈரோட்டிலே ஏராளமான மக்கள் பிரச்சனைகளை முன்னெடுத்து நாங்கள் பிரச்சாரம் செய்து வருகிறோம். குறிப்பாக ஈரோடு முழுவதும் சாயப்பட்டறை நிறுவனங்களால் நிலத்தடி நீர் கடுமையாக மாசுபட்டு ஏராளமான நோய்களால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அது குறித்து நாங்கள் ஏற்கனவே பல்வேறு மக்கள் நலப் பணிகளை செய்திருக்கிறோம். மகாத்மா காந்தியடிகளின் நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தியடிகள் சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர்